எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வுட் டிசைன் இருக்குல்ல, க்ரையான்ஸ் போடுவாங்கள்ல சுவரில், அந்த டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். நான் பட்டி பார்க்கல, நீங்கள் முடிஞ்சால் பட்டி பார்த்து இந்த மாதிரி ப்ரைமர் அடிச்சுக்கோங்க. இது நான் மெத்தடு சொல்கிறதுக்காக சுவர் ஸ்மாரான சுவரை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுவத்தில் இந்த க்ரையான்ஸ் போடணும் அப்படின்னா நல்லா பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்து இந்த சுவர் நல்லா பலுன்னு ஷைனிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு க்ரையான்ஸ் நல்லா பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பட்டி பார்த்து அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ப்ரைமர் அடிக்கணும். ப்ரைமர் அடிச்சுட்டு தான் நீங்கள் க்ரையான்ஸு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ப்ரைமர் அடிச்சிட்டேன். இந்த க்ரையான்ஸ் போடுறதுக்கு நான் ஆயில் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வாட்டர் பெயிண்ட் இல்லை. ஆயில் பெயிண்ட்டு தான் க்ரையான்ஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் க்ரையான்ஸ் போடணும்னா மிட்டில் பஃப்னு ஒரு பெயிண்ட் இருக்குது, கடையில் கேட்டால் கிடைக்கும். மிட்டில் பஃப் அதுக்கு பேர். அந்த பெயிண்ட்டுன்னா நீங்கள் டைரெக்டாக ஏற்றிடலாம். என்கிட்ட அந்த கலர் இப்போதைக்கு இல்லாததுனால நான் எல்லோ கலர் எடுத்து கொஞ்சம் மிட்டில் பஃப் மாதிரி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவை எல்லோ கலரு. எல்லோவோட கொஞ்சமாக ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆரஞ்சு, அதிகமாக எடுத்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து அது கூட கொஞ்சம் ரோசா ப்ளூ இருக்குல்ல, ஸ்கை ப்ளூ, அந்த ப்ளூவை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினா கொஞ்சம் அந்த மிடில் பஃப் ஓரளவு கிடைக்கும். தின்னர் ஊற்றிருக்கேன். தின்னர் ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 3 கலர் வாங்கி மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக மிடில் பஃப்பே வாங்கிடலாம். இப்போ எல்லோவுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளூ எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள், கம்மியாக தான் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி ஆயிரும். நீங்கள் க்ரையான்ஸ் போடணும் அப்படின்னா சுவர் கொஞ்சம் நல்லா இருந்தால், ஷைனிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா க்ரையான்ஸ் விழுகும். இந்த சுவத்தில் அடிச்சுக்கலாம். நான் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ரைமர் அடிச்சிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வுட் ப்ரைமர் அடிக்கணும். சுவத்துக்கு ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வுட் ப்ரைமர் அடிக்கணும், ஆயில் ப்ரைமர் அடிக்கக்கூடாது. இப்போ ரெட்டு பிளாக்கு எடுத்துருக்கேன். ரெட் கலரும் பிளாக் கலரும். ஆரஞ்சு வேணாலும் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். பிளாக்கும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். ரெட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டார்க் ப்ரௌன் கிடைக்கும். நீங்கள் க்ரையான்ஸ் போடும்போது உங்களுக்கு க்ரையான்ஸ் டார்க்காக வேணுமா இல்லை லைட்டாக, வுட்லேயே 2 இருக்குது தெரியுமா, கோல்டன் ப்ரௌனில் ஒரு கலர் இருக்கும், அதோட டார்க்காக ஒன்று இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், பிளாக்கும் ரெட்டும். இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை காட்டியிருக்கேன். நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ப்ரௌனுமே தேவைப்படும். இப்போ டார்க்காக ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுவும் தேவைப்படும். எதனாலனா அந்த வுட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன டிசைன் பண்ணுவோம், அது அந்த டார்க் ப்ரௌனில் தான் பண்ணணும். அந்த கோல்டன் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இது நல்லா லூஸாக இருக்கணும், அதாவது கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் தின்னர் ஊற்றி லூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு க்ரையான்ஸ் போடும்போது கரெக்டாக விழுகும். அந்த பெயிண்ட் ட்ரையாக இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க, சும்மா வேஸ்ட்டு மெட்டீரியல் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா இந்த மாதிரி சும்மா மடக்கிட்டு அதில் நல்லா நனையிற மாதிரி பெயிண்ட்டை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த மெத்தடெல்லாம் கிடையாது, சும்மா துணியை மடக்கி அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா டப்பாவில் தின்னர் ஊற்றி கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, அது வடிகிற மாதிரி ஆகிடக்கூடாது. இது எப்படின்னா சும்மா சுவத்தில் சும்மா ஒரு மாடல் போடுறேன். ஆனால் அந்த மாடல் நீங்கள் லைட்டாக டார்க் ப்ரௌனில் இந்த மாடல் போடணும். இப்போ நான் போட்டிருக்கிறது அந்த வுட் டிசைனில் டார்க் ப்ரௌனில் போடணும். அது சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படி போட்டிருக்கேன்.
இப்போ கையை வச்சு நீங்கள் அப்படி அமுக்கும்போது சுவத்துல நல்லா ப்ரெஷ் பண்ணி அமுக்கணும். உங்கள் விரல்ல வந்து சுவத்துல போய் இப்படி இழுத்துட்டு வரணும். நல்லா ப்ரெஷ் பண்ணி அமுக்கணும். அப்படின்னா தான் அந்த டிசைன் விழுகும். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த டிசைனை லைட்டாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அந்த சென்டரில் பிளாக்கோட லேசர் ரெட்டு சேர்த்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி அங்கங்கே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒட்டு டிசைன் மாதிரி போடுறதுக்காக. எனக்கு சுவரு சரி கிடையாது, புள்ளி புள்ளியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். கிரேயான்ஸை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி இழுக்கணும். அதாவது சுவத்தோடு நல்லா அமுக்கி இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிரேயான்ஸ் விழுகும். பெரிய மெத்தட்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. கலர் தான் உங்களுக்கு வேணும். கலரு நீங்கள் மிடில் பஃப்னு ஒரு கலர் இருக்கும், அந்த கலர் வாங்கி அடிச்சுட்டு இந்த மாதிரி பிளாக்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். அதை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு சுவத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறது தான், துணியை வச்சு. பார்க்க கஷ்டமாக தெரியும், இது எல்லாருமே பண்ணிடலாம். துணியை வச்சு சுவத்தில் அமுக்கி இழுத்துடலாம். நேராக சும்மா இழுக்கிறதான் இந்த மாதிரி மெத்தடு. சும்மா அப்படி துணியிலே அப்படியே நீங்கள் தொட்டு அப்படியே பண்ணிக்கிடலாம், அல்லது துணி இல்லைன்னா ப்ரஷ்ஷில் கூட பண்ணலாம். நான் அந்த துணியை வச்சு இழுக்கிற மாதிரி ப்ரஷ்ஷில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ரஷ்ஷில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை. துணி தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துணி தான் ஈஸியாக உட் கிரேயான்ஸ் நல்லா விழுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சுவத்தில் இழுக்கும்போது பெயிண்ட் வந்து வடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கல்ல, பெயிண்ட் வடிஞ்சிடாமல் ஓரளவு கொஞ்சம் இதாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு இழுக்கும்போது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும். நீங்கள் ஒரு ட்ரிப்பு சும்மா சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சுவத்தில் பண்ணிங்கன்னா, இது சுவர் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். அப்போ தான் அந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த எல்லோவும் வெளியில் கொஞ்சம் தெரியும் போதும் அந்த அந்த கிரேயான்ஸ் நல்லா விழுகும். அவ்வளோதான் கிரேயான்ஸு, இவ்வளோதான். வேறு பெரிய மெத்தடெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.